Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நான் பாப்பா சொல்றது பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அதிபரவளையம் ஹைப்பர்போலா பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு: முனைகள் 0, ±4 மற்றும் குவியங்கள் 0, ±6 உள்ள அதிபலத்தின் சமன்பாடு காண்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா முனையும் குவியமும் கொடுத்து அது அதிபலத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதிபரவளையங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு புரியும். அதாவது முனைகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 0,4 இன்னொன்று 0,-4 அதான் வந்து ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ப்ராப்ளம் 0,6 அதே மாதிரி 0,-6 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வச்சு எப்படி அதிபரவளையம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தீர்வு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ஸோ 0,4 எங்கே வரும்? ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒயோட வேல்யூ 4னா இந்த இடத்துல வருமா? ஸோ 0,4. இன்னொரு முனை வந்து பார்த்தீங்கன்னா 0,-4 அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல 0,-4. ஸோ இது ஏ, இது ஏ டேஷ்னு நம்ம சொல்லுவோம். அது அதிபரவளையம் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 + 6. அப்போ 0 + 6னா இதுக்கு மேலே ஸோ எஸ்ங்கிற பாயிண்ட் குவிய எஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே 0,6 அதே மாதிரி -6 ஆப்போசிட்ல. ஸோ நம்ம அதிபரவளையங்கள் டாபிக்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த முனைகளுக்குள்ளதான் குவியங்கள் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் வச்சு இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டிங்கன்னா அதிபரவளையம் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அதிபரவளையத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த அதிபரவளையம். ஸோ அப்போ குவியங்கள் நடுப்புள்ளி மையம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவியங்களை வச்சு நம்ம நடுப்புள்ளி மையம் கொண்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா இது 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது சென்டர் பாயிண்ட் 0, அதாவது சி வந்து பார்த்தீங்கன்னா 0,0 தான். எப்படின்னா இது 4 இது 4 இருக்கும்போது இதுக்கு சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ 0 வேல்யூ தான் இருக்கும். குறுக்கச்சு ஒய்யச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அதிபரவளையம் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு, அதாவது ஏ டேஷ்ங்கிறத குறுக்கச்சு சொல்லுவாங்க. அந்த குறுக்கச்சோட வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கு, அதனால வந்து குறுக்கச்சு ஒய்யச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு குறுக்கச்சு ஒய்யச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த அதிபரவளையத்தின் சமன்பாடு குறுக்கச்சு ஒய்யச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டேஷ். ஸோ குறுக்கச்சுங்கும் போது ஏ டேஷ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ டேஷ் வந்து 2a. ஸோ இப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும்னா 2a = 8. ஏன்னா இங்க தெரியும் நம்ம கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ல இங்கிருந்து இங்க டிஸ்டன்ஸ் 4, அதே மாதிரி இங்கிருந்து இங்க 4. அப்போ 4 ஆட் பண்ணீங்க 8, அதனால 2a = 8. ஸோ a = 4 சிம்பிளை பண்ணீங்கன்னா எஸ் டேஷ், அதாவது குவியங்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது 2cன்னு சொல்லுவாங்க குவியங்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது சென்டர் பாயிண்ட் 6, இங்க இருந்து இங்க 6, அப்போ 12. 2c = 12. ஸோ c யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6. b². ஸோ அதாவது பாத்தீங்கன்னா b² = c² - a². ஸோ அப்போ c² வேல்யூ என்ன? நமக்கு அடுத்தது c. ஸோ 4 3. இந்த ஃபார்ம் எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபரவளையம் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சியோட வேல்யூ தெரியும். 36 - 16 = 20 கிடைக்கும். ஸோ அந்த ஒய் ஆக்சிஸ் அமைந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கான அதிபரவளையத்தோட திட்டோடைய சமன்பாடு இப்படிதான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்க h,k பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் தெரிஞ்சிருந்தா h,k மையம். ஸோ நம்ம h,k தெரியும். ஏபி. ஸோ ஏவோட வேல்யூ தெரியும். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பி, அதாவது a² b² வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் இதில் போய் சப்போர்ட் பண்ணோம்னா இந்த அதிபரவளையத்தோட சமன்பாடு கிடைச்சிருமா? ஸோ இப்போ 2 0 h,k, அதனால y - y². ஏன் வந்து y இங்க முன்னாடி இருந்திருக்குன்னா இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் குறுக்கச்சா இருக்கு, அதனாலதான். ஸோ அதை திட்டோடைய சமன்பாடு y இருக்கும். ஸோ இப்போ y - y² டிவைடட் பை a² என்ன 4, அது பார்த்தீங்கன்னா 16 ஃபார்முலா இருக்கிற மைனஸ் அப்படியே மைனஸ் x² ஏன்னா 0 இங்க x² டிவைட் பை b² கண்டுபிடிச்சிருக்கோம் 20 = 1. ஸோ கேட்டிருக்க கொஸ்டினுக்கான சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா y² டிவைட் பை 16 மைனஸ் x² divided by 20 = 1. இந்த அதிபரவளையத்தின் சமன்பாடு. அடுத்த எடுத்துக்காட்டு 9x² - 16y² = 144 என்ற அதிபரவளையத்தின் முனைகள் குவியங்கள் காண்க.
பிஎஸ்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா முனைகள் குவியங்கள் கொடுத்து சம்பாடு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சம்பாடு கொடுத்து அதுக்கு முனைகள் குவியங்கள் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை திட்ட வடிவில் மாற்றணும். ஸோ அதாவது 9x² - 16y² = 144. திட்ட வடிவில் மாற்றணும் என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவல் டீச்சர் 1 வரணும். அப்போ மொத்தம் 144 டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 9x² / 144 போட்டிங்கன்னா 16 டைம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் போட்டிங்கன்னா 144. அதனால் 9 16 டைம் போகிறனால x² / 16 ஃபார்முலாக்கு அப்படியே மைனஸ் 16 / 144 பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வரும். ஸோ அதாவது கிராஸாக இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 144 வரும். ஸோ அதை 16 வந்து 9 டைம் ஈக்குவல் டு 144 கேஸ்ட்னா 1 வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² முன்னாடி இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு எக்ஸைஸாக தான் இருக்கும். ஸோ குறுக்கச்சு எக்ஸைஸாக தான் நமக்கு ஆல்ரெடி அந்த அதிபாளையம் டாப்பிக்கில் பார்த்துருப்போம். குறுக்கச்சு எக்ஸைஸாக இருக்கும்போது x² / a² - y² / b² = 1. இது அதோட திட்ட வடிவம். ஸோ அப்போ இதை இதோட ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி குறுக்கச்சு, அதாவது குறுக்கச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இங்கே x² வேல்யூ இருக்குது கீழே, அதனால x² அதோட வேல்யூ. அந்த அதிபாளையம் டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ முன்னாடி இருக்கும் y² சொல்லிட்டு திட்ட வடிவம். ஸோ குறுக்கச்சு எக்ஸ் அச்சு முனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முனைகள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இங்கே நமக்கு தெரியும் முனைகள் இங்கே என்ன இருக்கு a, 0, இங்கே -a, 0. ஸோ அப்போ நம்ம a கண்டுபிடிக்கணும்னா a². ஸோ a² இடத்துல இருக்கு 16. அப்போ a = √16 எடுக்கணும். ஏன்னா இங்கே a² வேல்யூ இடத்துல 16 இருக்கு. அப்போ நமக்கு a மட்டும் வேணும்னா ரூட் எடுக்கணும். 16 ரூட் எடுத்தீங்கன்னா +or -4. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கச்சு முனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் கமா, அதாவது ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன 4. அப்போ இங்கே ஏழு வேல்யூ என்ன இருக்கு a, 0னா +4. ஸோ இப்போ +4, 0. இங்கே என்ன இருக்கு -a. ஸோ -4, 0. ஸோ அதிபரவலின் டாபிக்லேயே பார்த்துருக்கோம். c² வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா c² = a² + b². எதுக்கு c² கண்டுபிடிக்கிறான்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் s ஓட வேல்யூ வந்து a × e. ஓகேவா? ஸோ a × e, இங்கே a × e, 0. ஸோ அப்போ என்ன ஆகும், c² = a² + b². ஸோ இப்போ நம்ம ஏயோட வேல்யூ வந்து இங்கே தெரியும், a² இருக்கிற இடத்துல இருக்கு 16, b² இடத்துல 9 இருக்கு. அப்போ 16 + 9 25. இப்போ c ஓட வேல்யூ என்னன்னா c = 5. ஏன்னா ரூட் எடுத்தோம்னா 5. எனவே குவியங்கள். ஸோ குவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க +or -5 வருமா, அப்போ என்ன ஆகும், சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா c = a வச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து a டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே s = a, 0. இப்போ a வேல்யூ c இருந்துச்சுன்னா c = 5 +or -5. ஸோ +5, 0. அப்புறம் மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இங்கே -a இருக்கா, -c, 0. ஸோ அப்போ -5, 0. ஸோ கொஸ்டின் கேட்ட முனைகள் குவியங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முனைகள் -4, 0, +4, 0. குவியங்கள் பார்த்தீங்கன்னா -5, 0 மற்றும் 5, 0. தர்ஃபோர் அவங்க கேட்டிருக்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிபலத்தின் சம்பாடு கொடுத்துட்டு குவியங்கள் முனைகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.